ஹாய் பியூட்டிஃபுல் சோல்ஸ், செலஸ்டியல் லிவிங்கில் யூனிவர்ஸ் உங்களுக்காக என்ன மெசேஜஸ் கொடுக்குறாங்க பார்க்கலாங்க. கிளாரிட்டி, இப்போ கிளியர் விசன்ஸ் மூலமாக உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நடக்கிறதெல்லாம் உங்களால் புரிஞ்சிக்க முடியுது. ஓகே, எக்ஸாக்ட் இந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ்னால தான் இந்த இஷ்யூஸ் வருதுன்னு. ஓகே, அது லீட் பண்ணி போகிறீங்க. பட் இந்த ஆக்ஷன்ஸ் நீங்கள் தான் எடுக்கணுங்க. எல்லா டைமும் அந்த கிளாரிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் தான் அதுக்கு ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டோடு இருக்கணும். அதே போல் நீங்கள் நம்மளும் உங்கள் டெஸ்டின் யுவர் பாத், நீங்கள் போகிற பாதை வந்து மிக சரியானது தான். ஓகே, லிங்க் அட்ராக்ட், இப்போ ஒரு பொருளாகட்டும் இல்லை ஒரு நபராகட்டும்ங்க, இல்லை அந்த நபர்கிட்ட நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது நீங்கள் அந்த குட் ஹாப்பினஸ் வந்து ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு எரிச்சல் மூட்டுற போல் இருக்கா, அந்த ஒரு பியூப்பிளை விட்டு நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் அதில் ஹாப்பியாக இருக்கணும். ஓகே, பட் கரண்ட் சரௌண்டிங்கில் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரீசெண்ட் அந்த ஷிஃப்ட், இந்த மைண்ட் செட்டு எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஏன்னா அந்த லிங்க் அட்ராக்டிவ் எனர்ஜினால் மட்டும் அது வந்து சேஞ்ச் ஆகுது மைண்ட் செட்டு. ஓகே, அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பயம் இருக்கா, ஒரு பொருளோ ஒரு நபரோங்க, அந்த நபர் மேலே ஏதோ ஒரு டிசையர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் பயம் வேண்டாம். கிளியராக உங்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி தெரியும். ஏன்னா அவ்வளோ ஒரு மெச்சூர்டு வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த புரிதல் வந்து உங்களுக்கு இருக்குது இல்லை. ஓகே, அதே போல் இந்த தேர்ட் கார்டு வந்து சேம் அதே போல் தான் எனக்கு லிங்க் அட்ராக்டில் மெசேஜஸ் தான் இந்த கார்டிலும் எனக்கு. எல்லா டைமும் நீங்கள் அந்த நபர்னாலேயோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னால ஹாப்பியாக இருக்கீங்களா, இப்போ சரௌண்டிங்கில் நீங்கள் இருக்கிற அந்த சுச்சுவேஷன்ஸை பொறுத்து அந்த மெசேஜஸ் எடுத்தால் போதும். ஓகே ஓகே, நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் ஓகே. பட் சம் பீப்புள் வந்து உங்கள் முன்னாடி பேசாமல் உங்கள் பின்னாடி முதுகில் குத்துற அந்த ஒரு நபராக கூட இருக்கிறாங்க. அந்த ஒரு எனர்ஜிஸ் எனக்கு சடன்லி ரிசீவ் ஆனதுனால சொல்கிறேன். அதனால் இந்த செட் த பவுண்டரி. ஓகே, எந்த ஒரு ரிலேஷன்ஸில் இருந்தாலும் செட் த பவுண்டரிஸ் ரொம்ப முக்கியமானது. ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஓகே, இப்போ உங்களோட தாட்டு அண்டு திங்கிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது பாருங்கள். ஏன்னா அது எல்லாமே ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த டைம் மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக ஒர்க் ஆகுது. ஓகே, அது வந்து ஹோல்டு பண்ணி வைக்காதீங்க. உங்களோட இன்னர் வேர்ல்டு, அதாவது உங்களோட உள்ளுக்குள்ளே அது ஹோல்ட் பண்ணி வைக்க வேண்டாம். அது மூலயமா உங்களுக்கு நிறைய ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கிது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூனிவர்ஸ். ஓகே, உங்களோட கனெக்ஷன் வந்து யூனிவர்ஸ்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கரில் இருக்குங்க. அதுவும் உங்களால் இந்த உணர்வுபூர்வமாகவும் உணர முடியுது, அது ஃபீல் பண்ணவும் முடியுது. ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு அந்த ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் அண்டு கைடன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்குது. நீங்கள் கேட்ட அதாவது மனசில் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்குள்ள இருக்கும். பட் அதற்கான விடைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கிதில்ல. ஓகே, எப்பயுமே யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு உங்கள் கூட எப்பயுமே இருக்காங்க, உங்களுக்கு கைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ யூனிவர்ஸ்.